அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு எதை பற்றினா, இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி பட்டத்திற்கு என்னென்ன செடிகளை நடலான்றது பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி என்னென்னா, அதாவது குழித்தட்டில் நான் போட்டு தயாராக வச்சுருக்க விதைகள் தாங்க, நாற்றுகள். இந்த நாற்றுகள் எல்லாம் நல்லா முளைச்சி வந்திருக்குதுங்க. இன்றைக்கி க்ரோ பேக் தயார் பண்ணி உடனே நடவு செய்யலான்னு நினச்சேன். ஆனால் நல்ல மழை பெஞ்சிருச்சு. எப்போதுமே குழித்தட்டுலேருந்து நாற்றுகளை எடுத்தோம்னா கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அன்றைக்கி தண்ணி விடாமல் வச்சுருந்து அப்படியே இழுத்தாதாங்க வேர்கள்லாம் அறுபடாமல் வரும். அது கேக் மாரி வரும். கொஞ்சம் ஈரமாகிடுச்சு, தண்ணி விட்டுட்டு அல்லது மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக ஈரமாகிடுச்சிங்க. இப்போ எடுத்து குழித்தட்டுலேருந்து எடுத்தோம்னா, புல் பண்ணோம்னா நமக்கு செடிகளோட வேர்கள்லாம் கட் ஆகுங்க. அதனால் நம்ம மாற்றலை. இந்த டயத்துக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு 10 க்ரோ பேக்கு தயார் பண்ணி வைக்கிறாங்க. தயார் பண்ணிவிட்டு அப்புறம் விதை மஞ்சள் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் இது இருந்ததுங்க, சேப்பங்கிழங்கு. அதெல்லாம் முளைக்க வச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தர்பூஸ் பழம் தாங்க. ஆனால் இது நானே விதை போடலைங்க. போன தடவை விதை போட்டு வச்சுருந்தேன், அது சரியாக முளைக்கல. இந்த தடவை தானாக முளைச்சி வந்திருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அது ஏன் இப்போ செடியை அகற்றணும், காய்க்கு தான் பார்க்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்துருந்தேன். இப்போ நிறைய பூ வச்சுருக்குது, நிறைய காயும் பிஞ்சுகளும் இருக்குதுங்க. ஆனால் இந்த மழை சீசனில் எப்படி காய் டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ பார்க்குறது ஒரு நண்பர் மரவள்ளி கிழங்கு குச்சி கொடுத்தாரு. அந்த குச்சியெல்லாம் கட் பண்ணி ஊனி வச்சுருக்கேங்க. இந்த எல்லாமே இப்போ முளைச்சி இருக்குது. ஒரு 90% முளைச்சிருச்சு, ஒரு 10% முளைக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, சில குச்சிகளை ஊனும்போது தலைகீழ ஊனு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை போல் பார்த்திங்கன்னா, இப்போ மரவள்ளி கிழங்கு இப்போ நீங்கள் போன வாரம் நடவு செய்த ஜப்பான் கொய்யா மரம் தாங்க பார்க்குறோம். அந்த கொய்யா மரம்ல வேர்லாம் செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது இந்த போஸ்ட்டு என்னென்னா, மண் வாங்க வரும்போது லாரியை ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு எடுத்து உடச்சிட்டாருங்க. ரிவர்ஸ் எடுக்கிறத இடிச்சிட்டு அதனால் அந்த போஸ்ட் உடஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரோ பேக்ஸ்லாம் நான் தயார் பண்ண க்ரோ பேக்ஸ்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் செடி போடலை. இந்த செவுத்து ஓரத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சளுங்க. நல்லா முளைச்ச மஞ்சளை மட்டும் 2 க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது சேப்பங்கிழங்கு. அப்புறம் என்னுடைய சுண்டக்காய் செடிகள். இது மஞ்சள்லாம் 2 க்ரோ பேக்கில் பாருங்கள் 100% முளைச்சிருச்சு. முளைச்சி வந்தது தான் நடவு செய்திருக்கேன். மித்த 3 இதில் இன்னும் முளைப்பு வரல. இருந்தாலும் நடவு செய்துட்டேன். முளைச்சிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா, இந்த வெத்தலை கொடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததுங்க, வெயில் தாங்க முடியாமல். இப்போ அதுங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மழை பெஞ்சதுனால வெத்தலை செடியெல்லாம் நல்லா தளதளன்னு ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சேப்பங்கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் கொஞ்சம் செமி ஷேடில் இருந்தாலே நல்லதுங்க. அதனால தான் பப்பாளி மரத்தை அடியில் வச்சுருக்கிறேன். பப்பாளி மரம் கூட கொஞ்சம் கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. இது பாருங்கள், இது என்னாச்சுன்னா, இந்த கருப்பாக தெரிகிறது என்னென்னா, அதாவது களைக்கொல்லி அடிக்கும்போது அதில் பப்பாளி மரத்தில் பட்டுடுச்சிங்க. அதனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. எப்படியோ மரம் பழச்சிச்சின்னு தான் நினைக்கிறேன். இப்போ பார்க்குறது பாருங்கள், சேப்பங்கிழங்கு முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். சேப்பங்கிழங்கு கூட நம்ம வெயில் இல்லாத இடத்துல நட்டால் போதுங்க. ஸ்லைட்டாக வெயில் இருந்தால் போதும். இப்போ பார்க்குறது கில்கா பீக்கங்காங்க. அது இஷ்டத்துக்கும் காய்ச்சி தள்ளிடுச்சிங்க. சாப்பிட்டு அழுத்து போச்சு. அவ்வளோ பீக்கங்காய். நம்ம சாதாரண பீக்கங்காய்க்கும் இதுக்கு முன்னே வித்தியாசம்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்க. பீட்ரூட்டு போட்டிருந்தேன் இந்த பெரிய தொட்டியில்.
தண்ணி தொட்டியில், உடஞ்ச தண்ணி தொட்டியில். இந்த பீட்ரூட்டில் ஏதோ 1-2 தாங்க முளைச்சிருக்கு, மீதி 90% முளைக்கலைங்க. இது வந்து மாடி தோட்டத்திலே வளர்க்குற வாழை மரம் அப்படின்னு சொன்னாங்க, அது நட்டிருக்கோம். போன வாரம் நடவு செய்த இது வியட்நாம் பலா, அது நல்லா பிக்கப் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ லாங் ஷாட்டில் வந்து என்னுடைய மாடி தோட்டம், தரை தோட்டத்தில் வந்து மாமரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாமரங்கள்லாம் நல்லா இருக்குது. சரி, பார்க்குறது இந்த தொட்டியில் வச்சுருக்க இது கிராஃப்டட் லெமன் ட்ரீங்க. நிறைய பழம், எலுமிச்சை மரம் பறித்து சாப்பிட்டாச்சுங்க. அது பக்கத்துலேயே நெல்லிக்காய் மரம் இருக்குது. நெல்லிக்காயெல்லாம் அடுத்த வருஷம் அறுவடைக்கு வரும்னு நினைக்கிறேன். இது ஓரத்தில் ஒரு பலா மரம் வச்சுருக்கோம், பண்ருட்டி பலா மரம் சொன்னாங்க. அடுத்த வருஷம் ஏதாவது காய்க்குமா? இது பாருங்கள், இது ஒரு கொய்யா மரம். இந்த கொய்யா மரத்துலேருந்து நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணணும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இப்போ கில்கா அறுவடையை பாருங்கள், இன்றைக்கி பண்ண கில்கா அறுவடை.